வணக்கம். நான் தான் பாபரின் அருமை மகன் ஹிமாயூன். மேலும் எனக்கு கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி போன்ற சகோதரர்களும் இருந்தனர். என் தந்தையான பாபர் சொத்துக்காகவோ பணத்திற்காகவோ உனது சகோதரர்களை கொன்றுவிடக் கூடாது என்று சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னார். நானும் அதன்படி சத்தியம் செய்து கொடுத்தேன். மேலும் எனது தந்தையின் ஆணைப்படி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் எனது சகோதரர்கள் அனைவருக்கும் சரிபாதியாக பிரித்துக் கொடுத்தேன். முக்கியமாக எனது முதல் சகோதரனான கம்ரனுக்கு காபூல் மற்றும் காந்தகார் பகுதிகளை வழங்கினேன். பின்பு அவர் தன் அதிகாரத்தை பஞ்சாப் வரை விரிவுபடுத்தினார். இருப்பினும் எனது சகோதரர்கள் அனைவருக்கும் டெல்லி அரியணை மீது மோகமும் பேராசையும் அதிகமாக இருந்தது. பின்பு சுனார் கோட்டையில் உள்ள அரசர் மற்றும் அக்கோட்டையின் தளபதிகள் அனைவரும் இனி முகலாயர்களுக்கு வரி கெட்டப் போவதில்லை என்றும் இனி நாங்கள் தனி ராஜ்யத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என்று கூறிய காரணத்தினால் 1532ஆம் ஆண்டு சுனார் கோட்டையை முற்றுகையிட்டேன். பின்பு அக்கோட்டையின் தலைமை தளபதியான ஷேர்கான் என்றழைக்கப்படும் ஷேர்ஷா சூரி என்ன கூறுகிறார் என்று நீங்களே கேளுங்கள். ஐயோ சுல்தான், நாங்கள் அப்படி எதுவும் கூறவில்லை. உங்களுக்கு கிடைத்த தகவல் பொய்யானது என்று நினைக்கிறேன். நீங்கள்தான் எங்கள் அரசர். நாங்கள் என்றைக்கும் உங்கள் விசுவாசிகள் தான் இவ்வாறு ஷேர்ஷா சூரி கூறுவது உண்மை என்று நம்பி சுனார் கோட்டை முற்றுகையை கைவிட்டேன் மற்றும் டெல்லியில் தீன்பனா என்ற பெயரில் எனது கனவு தலைநகரை உருவாக்கினேன். இக்காலகட்டத்திற்கு இடையில் ஷேர்ஷா சூரி என்னை தோற்கடிப்பதற்காக ஒரு பெரும் படையை உருவாக்கி கொண்டிருந்தார். அவ்வலிமை மிகுந்த படையை கொண்டு 1539ஆம் ஆண்டு சவுசா போரில் எனது படையை துவம்சம் செய்தார். பின்பு 1540ஆம் ஆண்டு கண்ணோச்சி போரில் ஷெர்ஷா சூரியிடம் தோல்வியடைந்ததால் என் முகலாய சாம்ராஜ்யத்தை இழந்து இந்தியாவை விட்டு வெளியேறி ஈரானிய மன்னரான 2ஆம் ஷாவிடம் அடைக்கலம் புகுந்தேன். மீதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபாலோ செய்து சப்போர்ட் செய்யுங்கள் நண்பர்களே.